சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, திருமால் எடுத்த அவதாரங்கள்ல லட்சுமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திருமால் அன்பர்களை காத்து அருள் புரிய எடுத்த 10 அவதாரங்கள்ல மீன், ஆமை அவதாரங்கள் அவசர நிமித்தம் காரணமா எடுத்து முடிக்கப்பட்ட அவதாரங்கள். ஏற்கனவே இவரை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். பெருமாள் விஷ்ணு அப்படின்ற தலைப்புல இருக்கும். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. திருமால் ஆமை அவதாரம் எடுத்து மலைய தாங்கினதுனாலதான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலையே கடைய முடிஞ்சது. அப்போ பார்க்கடல்ல இருந்து லட்சுமி தோன்றினாங்க. திருமால் ஆமை வடிவம் நீக்கி அழகிய கோலத்தோட போய் தேவியையும் மணந்துகிட்டாரு. 3வது அவதாரமான வராக அவதாரத்துல திருமால் கடலுக்கு அடியில போய் அங்கேயே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த திருமகளோட மறு கூறான பூமி தேவியை மேற்கொண்டு வந்து உலகையும் படைச்சாரு. அவரை பூவராகம் அப்படின்னு போற்றுவாங்க. அந்த நிலையில அவர் மார்புல வாழக்கூடிய திருமகள் அகிலவல்லி அப்படின்னு அழைக்கப்படுறா. சில ஆலயங்கள்ல திருமகளை மடிமேல கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி வராகரையும், சில தலங்கள்ல புவிமகளை மடிமேல கொண்டிருக்கக்கூடிய வராகரையும் நம்ம பார்க்கலாம். ஆதி வராக கஷேத்திரமான ஸ்ரீ முஷ்ணத்துல வராகமூர்த்தி 2 பேரும் தேவியரோட காட்சி கொடுக்கிறாரு. நரசிம்ம அவதாரத்துல அவர் இரண்யனோட குடலை பிடுங்கி மாலைய அணிந்தும் ரத்தத்தை குடிச்சும் ஆர்ப்பரிச்சாரு. அவரோட கோப கனல் எல்லாரையுமே வருத்தத்துல ஆழ்த்தினது. தேவர்கள் அவரோட உக்கிர மயமான கோபத்தை எளிதில் தணிக்கக்கூடிய ஆற்றல் மகாலட்சுமிக்கே உண்டு அப்படின்றதுனால அவளை பணிந்து சாந்தப்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. மகாலட்சுமி நரசிம்மரை அணுகி கோபத்தையும் மாத்தினா. அதுக்கப்புறமா திருமால் அவளை தன்னோட மடி மேல அமர்த்தி கொண்டு லட்சுமி நரசிம்மனா அனைவருக்குமே அருள் கொடுத்தாரு. இதுக்கப்புறமா நரசிம்மர் மாலோலன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 7வது அவதாரமான ராம அவதாரத்துல மகாலட்சுமி ஜனக புத்திரியா சீதையா தோன்றி ராமபிரான மணந்தா. அப்போ அவளுக்கு சீதா, ஜானகி, மைத்திலி, வைதேகி, ராகவி இந்த பெயர்கள் எல்லாம் வந்தது. 8வது அவதாரமான பலராம அவதாரத்துல ரேவதின்னு சொல்லக்கூடிய பெயர்ல லட்சுமி மகிழ்ந்திருந்தா. 9வது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்துல மகாலட்சுமி வைஷ்க மன்னனோட மகளா தோன்றி ருக்மணின்னு சொல்லக்கூடிய பேர்ல வளர்ந்து கிருஷ்ணனையும் மணந்தா. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தசாரதி கோலத்துல நிற்க அவருக்கு வலது புறத்துல பெரிய வடிவுல ருக்மணியை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.